எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிராத்மிக் எக்ஸாமுக்கு பேசிக்காக தேவை என்னென்னா ஸ்வர்னா வவல்ஸு. தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் இருக்கோ அந்த மாதிரி ஹிந்தியில். ஸோ அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், அதே மாதிரி எப்படி அதை எழுதணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. பட் ஹிந்தியில் ஸ்வர் எவ்வளோ இருக்குன்னா 13 இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றா பார்ப்போம். எப்படி உச்சரிக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அ ஆ. நான் சொல்லும்போது நீங்களும் அப்படியே கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும். சொல்லி பாருங்கள். இ இ ஈ ஈ உ உ ஊ ஊ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் அ ஆ இ ஈ உ ஊ இருக்கும். அடுத்தது ஏன்னு வரும். ஆனால் ஹிந்தியில் ஊக்கு நெக்ஸ்ட்டு இதை நம்ம ருன்னு சொல்லணும். இப்போ எல்லாருமே ரீன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பேச்சு வழக்கில் ரீனும் சொல்லலாம். ஸோ ரி ரு ரு. இது ஏ ஏ. இப்போது இது நெடில் தான் நமக்கு இருக்குது. ஹிந்தியில் குறில் கிடையாது. தமிழ்லானா என்ன இருக்கும்? ஏ அப்புறம் ஏ இருக்கும். ஆனால் ஹிந்தியில் குறில் கிடையாது. இது நெடில் ஏ ஏ. இது ஏய் ஏய் ஏய். ஓ. அதே மாதிரி தான் இந்த ஓவும் குறில் கிடையாது. ஓ ஹிந்தியில் ஓ நெடில் தான் இருக்குது. இது ஓ ஓ. நெக்ஸ்ட்டு ஔ ஔ. அதே மாதிரி இது வரைக்கும் தான் இதை நம்ம ஸ்வர். ஆக்சுவலாக இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது என்னன்னு சொல்லுவாங்க, விசர்கு. விசர்க்கம்னா அதாவது இந்த மாதிரி 2 டாட்டுக்கு பேர் தான் விசர்க்கம். அதை இப்போ எப்படி தமிழில் அக்கு ஆயுத எழுத்து, ஆனால் அதை நம்ம எதில் தான் சேர்த்துருக்காங்க? உயிரெழுத்தில். அதே மாதிரி இந்த 2 எழுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்வரில் சேர்த்துருக்காங்க. அம் அம் அக அக அக. இன்னொரு வாட்டி அப்படியே ஃபுல்லாக நம்ம ஒன்றுனா சொல்லலாம். அ அ ஆ ஆ. கூட சேர்ந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இ இ ஈ ஈ. உ உ ஊ ஊ. ரி அல்லது ரு ரு. ஏ ஏ ஏய் ஏய். ஓ ஓ. ஔ ஔ. அம் அம். அக அக. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஸ்வர்ரை நம்ம எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.